Hi, State Board 12th Standard, Chapter number 7 Chemical Kinetics உடைய book back MCQ solution பார்க்க போறோம். First question, for a first order reaction A gives B, the rate constant is X minute inverse அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அதுக்கு K வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா K that is equal to X minute inverse அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Right? If the initial concentration of A is 0.01 molar, the concentration of A after 1 hour அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டைம் தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஹவர். ஸோ இந்த 1 ஹவர் நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே கேவோட வேல்யூ பாருங்கள் மினிட் இன்வர்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இதை ஹவர்லேருந்து நம்ம என்ன மாற்றிக்கணும், மினிட்டாக மாற்றிக்கணும். அப்போ 60 மினிட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதில் எக்ஸ்பிரஷன் நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. அப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் நமக்கு எப்போ வரும், லாகை நம்ம கொடுத்துக்கும்போது லாகை நம்ம ரிமூவ் பண்ணும்போது 10 to the power நமக்கு வரும். நேச்சுரல் லாகை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ஸ் வரும் இல்லையா. ஸோ அப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் வருதுன்னா அப்போ என்னது, நேச்சுரல் லாக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கணும். அப்போனா என்னது, லான் அப்படின்ற லான் வச்சு வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்துக்கணும். ரைட். ஸோ அப்போ கே தட் இஸ் ஈக்குவல் டு 1/t into natural log of A0 divided by A. ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கே இந்த டி கூட்டு போயிடலாம். ஸோ கேவோட வேல்யூ எக்ஸு, ஸோ டீயோட வேல்யூ 60. அப்போ என்ன பண்ணிக்கலாம், 60x தட் இஸ் ஈக்குவல் டு லான் ஆஃப் A0. ஸோ A0 என்ன கொடுத்தாங்க, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இஸ் 0.01 கொடுத்தாங்க. அப்போ 0.01 டிவைடட் பை ஏ. சரியா. ஸோ அந்த ஏ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த லானை நம்ம அதாவது லானை ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ லானை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும், இப்போ 2 பக்கமும் லானை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஆன்டி லான் எடுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆயிரும், இ பவர் 60x அப்படின்னு வரும். ஸோ இ பவர் 60x தட் இஸ் ஈக்குவல் டு 0.01 டிவைடட் பை ஏ. ரைட்டா. ஸோ ஏவை எந்த பக்கம் கொண்டு வாங்க, அப்போ ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 0.01 டிவைடட் பை இ பவர் 60xன்னு இருக்கும். ஸோ இதை மேலே கொண்டு வந்தால் நமக்கு என்ன ஆயிரும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 0.01 எப்படி எழுதலாமா, 1 × 10 to the power of -2 எழுதலாமா. ஸோ 1 × 10 to the power of -2. இந்த இ பவர் 60x நான் மேலே கொண்டு வந்தோம்னா எனக்கு இ பவர் -60xன்னு வரும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். நமக்கு வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் சி தானது நமக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்கிற ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், a zero order reaction X gives product with an initial concentration of 0.02 molar has a half-life of 10 minutes. If one start with a concentration of 0.04 molar, then the half-life கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் பாருங்கள். இது ஒரு ஜீரோ ஆர்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா இட் இஸ் அ ஜீரோ ஆர்டர். ஸோ டி ஹாஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஹாஃப் ஈக்குவல் டு 10 minutes. எப்போ அப்படின்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.02 மோலாராக இருக்கும்போது. ஸோ இப்போ அதே மாதிரி என்ன கேட்குறாங்க, டி ஹாஃப் என்னவாக இருக்கும் எப்போ அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 0.04 மோலார் எடுக்கும்போது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம், டி ஹாஃப் ஈக்குவேஷன் எழுதலாம். ஃபார் ஜீரோ ஆர்டர் நம்ம என்ன எழுதுவோம், டி ஹாஃப் தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை என்ன போடுவோம், 2k அப்படின்னு போடுவோம். ஸோ நான் இதில் கே வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கே வேல்யூ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, k that is equal to A0 divided by 2 into T half வருமா. Right. So A0 ஓட வேல்யூ 0.02 divided by 2 into 10. ரைட். ஸோ T half என்ன கொடுத்துருக்காங்க, 10 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ k that is equal to ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும், இது 1 வந்துடும். அப்போ என்ன நமக்கு 0.01 divided by 10 இருக்கும். அப்போ என்ன நமக்கு 10 to the power of -3 அப்படின்னு வரும். இதுதான் கேவோட வேல்யூ. இப்போ இதே வந்து டி ஹாஃப் ஃபார் என்னது செகண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ A0 டிவைட் பை 2k. இப்போ இங்கே A0ன்றது என்னது 0.04 மோலார். அப்போ 0.04 டிவைட் பை 2 இன்ட்டு இங்கன்னா நமக்கு 10 to the power of -3 இருக்கும். ரைட்டா. ஸோ இது மேலே போகும்போது நமக்கு நேரம் 10 to the power of +3 மாறுமா. ஸோ அப்போ அது எப்படி மாறும், நமக்கு 40 டிவைட் பை 2 அப்படின்னு வரும். இது 1 டைம், இது நேரம் 20 டைம்ஸ். ஸோ ஆன்சர் என்னது 20 minutes. நல்லா கவனிச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட்டு டேட்டா ஃபர்ஸ்ட்டு குடுத்துருக்காங்க இல்லையா? டைம் டேட்டா. இதுலருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், T12லருந்து K வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க இருக்கு பாருங்க. ஸோ Kவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அத என்ன பண்றேன், செகண்ட்ல இருக்கக்கூடிய T12 தேவைப்படுது இல்லையா? இதுக்கு என்ன பண்றேன், இங்கனக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Among the following graph showing variation of rate constant temperature for reaction, the one that exhibit Arrhenius behavior கேட்டிருக்காங்க. ஸோ Arrhenius equation வந்து நமக்கு K that is equal to AE power minus EA by RT அப்படின்றது தெரியும். 2 பக்கம் நேச்சுரல் லாக் எடுங்க. நமக்கு என்ன வரும்? ln K that is equal to என்ன வரும் நமக்கு? ln A ரைட்டா? ஸோ மைனஸ் EA by RT அப்படின்னு வரும். ரைட்டா? இப்போ நான் அத y equal to mx plus எழுதுனா என்ன ஆகும்? y இது என்ன ஆயிரும்? C. இந்த இடத்துல மைனஸ் EA/R இருக்கு இல்லையா? இத நான் என்ன பண்ணிக்குவேன்? Mன்னு எடுத்துக்குவேன். 1/Tய Xன்னு எடுத்துக்குவேன். ஸோ இட்ஸ் a ஸ்ட்ரெய்ட் லைன் ஈக்குவேஷன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் கிடைக்கும். அதுவும் எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ் லைனா கிடைக்கும். ஏன்னா ln K and 1/T என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் நமக்கு? இன்வெர்ட்ல இருக்கும். ஸோ அப்ப ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். ரைட்? ஸோ ஆப்ஷன் B தான் இங்க நமக்கு என்ன வரும்? ஆன்ஸரா வரும். லா அ இதே சார் log K போட்டிருக்கோம். ரைட்டா? ஸோ இங்க ln K இருக்கு சார்ன்னு கேட்பீங்க. இத அப்படியே log K மாத்திக்கலாம். அப்ப log K மாத்தும்போது என்ன நமக்கு log K that is equal to log A minus EA by 2.303 R into 1/Tன்னு வரும். இப்பயும் அதே தான் இங்க Y இது என்னது X. ஸோ எப்படி எழுதுனாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் கிடைக்கும். ஸோ அது எங்க இருக்கு? Bல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். For a first order reaction, A gives product with initial concentration X mole per liter has a half life period of 2.5 hours அப்படின்னு குடுத்துட்டாங்கப்பா. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து எக்ஸ் மோல்னு குடுத்துட்டாங்க. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அதாவது A0 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மோல் பெர் லிட்டர் அப்படின்னு குடுத்துட்டாங்க. T12 பார்த்தீங்க அப்படின்னா 2.5 ஹார்ஸ் அப்படின்னு குடுத்துட்டாங்க. ரைட்டா? இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபார் த சேம் ரியாக்ஷன் வித் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் X/2. இப்ப A0 வந்து எனக்கு என்ன மாறுது? X/2வா மாறுனா, T12 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இங்க கீயே உனக்கு என்ன உங்களுக்கு என்ன அப்படின்னா, இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எழுதியிருக்காங்க இல்லையா? இதுதான் உங்களுக்கான கீ. அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஹால்ஃப் லைஃபோட ஈக்குவேஷன் பாருங்க என்னது? ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் T12 that is equal to 0.6932 divided by K. இந்த இதுல என்ன இல்ல? கான்சன்ட்ரேஷன் டெர்மே கிடையாது. ஸோ அப்ப இந்த வேல்யூ கான்சன்ட்ரேஷன பொறுத்து மாறாது. அப்ப சேம் 2.5 தான் ஆன்ஸரா வரும். ஆப்ஷன் Dல இருக்கு பாருங்க. ஏன்னா, ஹால்ஃப் லைஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்றது என்ன எப்படி இருக்கும் நமக்கு? கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கு இண்டிபெண்டன்ட்டா தான் இருக்கும். ஸோ நீங்க எப்படி மாத்தி எடுத்தாலும் ஆன்ஸர் என்ன தான் வரும்? ஒரே ஆன்ஸர் தான் வரும். ரைட்? இது தெரியுதான்னு செக் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க உங்களுக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன இருக்கோ அதுதான் சேம் நமக்கு வரும். அடுத்து ஃபார் த ரியாக்ஷன் 2NH3 gives N2 plus 3H2. ஸோ அவங்க வேல்யூ குடுத்துட்டு K1, K2 கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ரேட் எழுதலாமா? அப்ப என்ன வரும் நமக்கு? இங்க 2NH3 இருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க. அண்டர்லைன் பண்றேன். இதான் எழுதுறேன். அப்ப 2NH3 இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? மைனஸ் 1/2 D of NH3 டிவைடட் பை DT தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்மேஷன் ஆஃப் N2 டிவைடட் பை DT. அடுத்து இங்க 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 1/3 இன்டு D ஆஃப் H2 டிவைடட் பை DT அப்படின்னு போட்டேன். இப்ப பாருங்க கொஸ்டின்ல D ஆஃப் NH3 மைனஸ் D ஆஃப் NH3 டிவைடட் பை DTன்றது என்ன எடுக்கலாம்? K1 NH3 எழுதிக்கலாம். அப்ப என்ன நமக்கு 1/2 K1 NH3 and that is equal to D N2 by DT என்ன எடுக்கலாம்? K2 NH3 எழுதிக்கலாம். ஸோ K2 NH3 அடுத்து DH2 by DT K3 NH3 எடுக்கலாம். அப்ப 1/3 K3 கான்சன்ட்ரேஷன் NH3 மூணுலயுமே நமக்கு NH3 எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட்டா இருக்கு. ஸோ அப்ப K வேல்யூ மட்டும் நம்ம எடுக்கலாம். அப்ப என்ன நமக்கு 1/2 K1 that is equal to K2 that is equal to 1/3 K3. ஸோ அத நான் சிம்ப்ளிஃபை பண்ணதுக்கு 6ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆயிரும்? 3K1 that is equal to 6K2 and that is equal to 2K3 அப்படின்னு வரும். இல்லையா? 6ஆல எல்சிஎம் எடுத்தோமா என்ன பண்றேன்? 6ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்ப இத நான் சிம்ப்ளிஃபை பண்ணேன்னா நமக்கு என்ன வரும்? இது வந்து 3 இருக்கு. ஸோ 2ஆல டிவைட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? 1.5 K1 that is equal to 3 K2 and K3. ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. மேல இருக்கிறது வந்தாலும் சரிதான். வராத பட்சத்துல நம்ம கீழ இருக்கிறத பார்க்கலாம். பாருங்க 1.5 K1, 3 K2 and K3 எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் Cல இருக்கு. ஸோ இதுதான் அதோடைய ரிலேஷன்ஷிப். இது ஸ்டாய்ச்சியோமெட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
The decomposition of phosphine and tungsten at low pressure is a first order reaction. It is because அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, rate is inversely proportional to the rate is proportional to the surface coverage. ஸோ ரேட்டும் சர்ஃபேஸ் ஏரியாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ரேட் ப்ரொபோர்ஷனல் டூ சர்ஃபேஸ் ஏரியா. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது வந்து டைரக்ட்டான கொஸ்டின் தான் என்ன சார் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a டைரக்ட் கொஸ்டின். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும்போது ரியாக்ஷன் ஸ்பீடப் ஆகும். ஸோ ரேட்டும் அதிகமாகும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன். ஃபார் a reaction rate equal to K acetone கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அசிட்டோன் பவர் 3/2 குடுத்துருக்காங்க. யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? ஸோ யூனிட் ஆஃப் கேக்கு ஒரு ஃபார்முலா ஜெனரலா எழுதி போடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? மோல் லிட்டர் இன்வெர்ஸ் பவர் 1 - n ரைட்? இன்டு செகண்ட் இன்வெர்ஸ். இதுதான் ஜெனரல் ஃபார்முலா. இப்போ என்னன்றது தான் நமக்கு வேல்யூ. இங்க எனக்கு 3/2 இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம் நம்ம? மோல் லிட்டர் இன்வெர்ஸ் மேல என்ன பண்ணுவோம்? 1 - 3/2 அண்ட் செகண்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு போடுவோம். அப்போ 1 - 3/2 போட்டீங்கன்னா -1/2 ஆன்சர். அப்ப என்ன வரும் நமக்கு? மோல் லிட்டர் இன்வெர்ஸ் மைனஸ் 1/2 அண்ட் செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ இத உள்ள நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும் நமக்கு? மோல் -1/2 அண்ட் லிட்டர் 1/2 ரைட்டா? ஸோ இது நீங்க ஆட் பண்ணக்கூடாதுப்பா. மல்டிப்ளை தான் பண்ணணும். இது ஒரு மேக்ஸ் கிடையாது. ஆக்சுவலா நம்ம இது ஒரு ஷார்ட்கட் மாரி. உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் மைனஸ்னா நமக்கு பிளஸ் ஆயிரும். அடுத்து செகண்ட் இன்வெர்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. மோல் பவர் -1/2 லிட்டர் 1/2 செகண்ட் இன்வெர்ஸ் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். அண்ட் எது கேட்டிருக்காங்க பாருங்க. ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் ரொம்ப ஈஸிப்பா. ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் என்ன சொல்லுவோம் நம்ம? மைனஸ் டி ஆஃப் அசிட்டோன் டிவைடட் பை டிடி இல்லையா? அதான் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன். ரைட்? அப்ப மைனஸ் டினா கான்சன்ட்ரேஷன். அப்ப என்ன வரும்? மோல் பெர் லிட்டர் டிவைடட் பை டைம் செகண்ட்ஸ்ல வரும். அப்ப யூனிட் வரும் மோல் லிட்டர் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் வரும். ஸோ ஆல்ரெடி அது இங்க இருக்கு பாருங்க. ஸோ அப்ப என்னது? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். The addition of a catalyst during a chemical reaction alter which are the following quantity அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ நீங்க கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது, உதாரணத்துக்கு ஒரு ரியாக்ஷனுடைய ஆக்டிவேஷன் எனர்ஜி இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரைட்டா? ஸோ இது வந்து ரியாக்டன்ட் இங்க வச்சுக்கலாம். இது ஆர், இது பி அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த எனர்ஜி என்னது? நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்ப இதே சேம் ரியாக்ஷன வந்து நான் கேட்டலிஸ்ட்டோட எடுத்தேன்னா, எனக்கு என்ன ஆயிரும்? அதோட எனர்ஜி வேல்யூ ரொம்ப குறைஞ்சிரும். கம்மியாயிரும். ஸோ இது என்னது? அதே மாரி ஆர் இது பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இட் அல்டர்ஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். எது வந்து கரெக்ட்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இன்கிரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் இன்கிரீசஸ் த ரேட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நம்ம ரேட் ஈக்குவேஷன் எழுதி பாருங்க. ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு இப்போ ரியாக்டன்ட் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ பவர் 0. அப்ப என்ன ஆயிரும்? ரேட் ஈக்குவல் டு கேன்னு வரும். ஸோ அப்ப ரேட் எப்படி இருக்கும்? நமக்கு கான்சன்ட்ரேஷன பொறுத்து இருக்காது. அப்ப கான்சன்ட்ரேஷன மாத்துறதுனால என்ன ஆகாது நமக்கு? ரேட்டு மாறாது. ஸோ அப்ப இந்த இது வந்து ராங்கான ஒண்ணு. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரேட் கான்ஸ்டன்ட் K is equal to collision frequency A if EA equal to 0. அப்ப என்ன பண்ணுங்க? K that is equal to A e power minus EA by RTன்னு போடுங்க. EA 0 போடுங்க. அப்பனா நமக்கு K that is equal to A e power 0. அப்ப e power 0 1 ஆயிரும். அப்ப K that is equal to A. அப்பனா பாருங்க ரேட் கான்ஸ்டன்ட் K is equal to collision frequency. எப்ப 0 எடுத்தா. அப்ப 2 கரெக்ட். சரி அப்ப 2 நமக்கு எப்படி இருக்கு? கரெக்ட்டா இருக்கு. அடுத்து பாருங்க ரேட் கான்ஸ்டன்ட் K is equal to collision frequency A if EA is infinity. ஸோ EA இன்ஃபினிட்டியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? ஈக்குவல் டு 0 வருமா? வராது. ஏன்னா 0 குறைஞ்சா இன்ஃபினிட்டியும் 0வும் ஆப்போசிட் ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்ப என்ன ஆயிரும்? நமக்கு இதுக்கு ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் பாருங்க. A plot of ln K versus T is a straight line குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா போன 2 எக்ஸாம் முன்னாடி பார்த்திருப்போம். Plot of ln K by 1/t தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ Tன்னு குடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் தப்பு. அண்ட் a plot of ln K versus 1/t is a straight line குடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தான். பட் அந்த ஸ்டேட்மெண்ட்ட நல்லா கவனிங்க. இங்க ln K இங்க என்னது 1/t இட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் வித் அ பாசிட்டிவ் ஸ்லோப்பும் குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். சரியா? ஸோ அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தான் ரைட். அப்ப எங்க இருக்கு பாருங்க? ஏ இருக்கு பாருங்க. 2 ஒன்லி. ஸோ இதுதான் ஆன்சர். ரைட்? நெக்ஸ்ட் ஒன். In a reversible reaction, the enthalpy change and the activation energy in the forward direction are respectively அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட். இது வந்து ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஸோ இது எனர்ஜி ரைட்?
இங்கே நமக்கு ரியாக்டன்ட் இருக்குது. ஸோ அந்த ரியாக்டன்ட் என்னவா மாறுது நமக்கு ப்ராடக்டாக மாறுது. இது ஒரு எக்ஸோதெர்மிக் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ ஈயோட வேல்யூ ஒய் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ இங்கேருந்து இந்த ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா? இங்கேருந்து இந்த ப்ராடக்ட் இருக்க கேப் இருக்கு இல்லையா? இந்த எனர்ஜி லாஸ் என்ன சொல்லுவோம் நம்ம? ஹீட் ஆஃப் ΔHன்னு சொல்லுவோம். ரைட்டா? சேஞ்ச் ஆஃப் ஹீட்டு. ஸோ அது என்ன கொடுத்துட்டாங்க? -Xன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டா மாறுறதுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு கேட்குறாங்க. ஸோ அப்ப ப்ராடக்ட் ரியாக்டன்ட்டா மாறணும்னா இங்கேருந்து நான் வேற கலர் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு என்ன பண்ணும்னா இங்கேருந்து ஃபுல்லா இது வரைக்கும் தேவை. ஸோ அப்ப இது வரைக்கும் யார் இருக்கா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஒய். இங்கேருந்து என்னது இது எக்ஸ். ஸோ 2 இல்லையா? ஒய் அண்ட் இது -X. இது ரிவர்ஸ்ல போறதுனால இது என்ன ஆயிரும்? +X ஆயிரும். ரைட்டாப்பா? சார் அப்ப ரிவர்ஸ்ல போறதுனால அந்த ஒய் -Y ஆகாதான்னு கேட்டீங்கன்னா, ஆகாது. ஏன்னா ஒய்ன்றது நமக்கு என்ன கிடையாது? இங்க மேக்னிட்யூட் கிடையாது. பட் ஆனா ΔHக்கு என்ன இருக்கும்? இந்த எக்ஸோதெர்மிக், எண்டோதெர்மிக் பொறுத்து சைன் மாறும். சப்போஸ் இது வந்து மைனஸ் குடுத்துருக்காங்க. இது என்னது ஒரு எக்ஸோதெர்மிக். அதாவது ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டா மாறுறது ஒரு எக்ஸோதெர்மிக் மைனஸு. அப்ப இது திரும்பவும் மாறுறது எப்படி இருக்கும்? ரிவர்ஸ்ல வர்றது எண்டோதெர்மிக்கா இருக்கும். அப்ப சைன் சேஞ்சஸ் இருக்கும். அப்ப ஆன்ஸர் என்ன வரும்? ஒய் அண்ட் எக்ஸ் இது 2யும் ஆட் பண்ணா வரும். அப்ப ஆன்ஸர் எப்படி வரும் நமக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோ ஜூல் பெர் மோல்னு வரும். எக்ஸ் பிளஸ் ஒய் எங்க இருக்கு பாருங்க? ஆப்ஷன் பில இருக்கு. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன். What is the activation energy for a reaction if its rate doubles when the temperature is raised from 200 K to 400 K அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. Arrhenius equationல இருக்கக்கூடிய two different temperature equation log K2 by K1 that is equal to EA divided by 2.303 into R 1 by T1 minus 1 by T2 இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இங்கே டேட்டாலேருந்து நம்ம எடுத்து எழுதணும்னா என்ன இருக்குது? T1 200 கெல்வின். ஸோ அப்போ K1 நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ T2 என்ன நமக்கு 400 கெல்வின். அப்போ K2 நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 4 டபுள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ 2xன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஈக்குவேஷன் ஸ்பிளிட் பண்ணுங்க டபுள் ஆகுது இல்லையா? அப்போ என்ன ஆகும் நமக்கு? log of 2x divided by x. x cancel ஆகும். அப்போ log 2 that is equal to EA divided by 2.303 into R ஓட வேல்யூ 8.314. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 200 மைனஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. T2 மைனஸ் T1 அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகும்? 200 டிவைடட் பை 200 into 400 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். இப்போ EA கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ EA that is equal log 2 ஓட வேல்யூ 0.3010 into 2.303 into 8.314 into 200 into 400. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா EA வேல்யூ கிடைக்கும். EA வேல்யூ எனக்கு என்ன வரும்னா 2305 ஜூல் பெர் மோல் அப்படின்னு வரும். ஸோ அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? எங்கேயாச்சும் இருக்கா? எங்கேயும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அதை கிலோ ஜூலாக மாற்றிக்கலாம். கிலோ ஜூலாக மாற்றினா வரும் 2.305 கிலோ ஜூல் பெர் மோல்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வருது? 2.305 கிலோ ஜூல் பெர் மோல். எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சைக்ளோப்ரோபேன் டு ப்ரோபீன் ஒரு ஐசோமெரிசம் சேஞ்சு கொடுத்துருக்காங்க. இதோடைய ரியாக்ஷன் ஃபஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. The rate constant at a particular temperature is 2.303 கொடுத்துட்டாங்க. ஸோ கேயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்கே டேட்டா எழுதுறேன். K that is equal to 2.303 into 10 to the power of minus 2 hour inverse அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்? The initial concentration of cyclopropane. ஸோ initial concentration A0 that is equal to என்ன கொடுத்துட்டாங்க? 0.25 கொடுத்துட்டாங்க. What will be the concentration of cyclopropane after 1806 minutes கேட்டிருக்காங்க. அப்போ டைம் 1806 மினிட்ஸில் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஈக்குவேஷன் எழுதுங்க. நம்ம என்ன எழுதுவோம்? K that is equal to 2.303 divided by T into log of A0 divided by A concentration of A. இதில் concentration of A கேட்டிருக்காங்க. Kயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ நான் வரும் 2.303 into 10 to the power of minus 2 that is equal to 2.303 divided by 1806 and log of இதோடைய கான்சன்ட்ரேஷன் 0.25 divided by A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ நல்லா கவனிங்க. இங்கே நான் மினிட்ஸில் எழுதியிருக்கேன். மினிட்ஸில் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு எதில் வரணும் அப்படின்னா ஹவர்ஸில் வரணும். ஏன் ஹவர்ஸில் வரணும்னா இங்கே மேலே பாருங்கள் இது ஹவர் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் ஹவர்ஸில் மாத்திரக்கு டிவைடட் பை 60 போட்டுருவேன். ரைட்? இப்போ எனக்கு என்ன ஆகணும்? அந்த 2.30 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 30.1 வரும். into 10 to the power of minus 2.
தட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன ஆயிரும் லாக் ஆஃப் 0.25 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வரும் ரைட். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண எனக்கு 0.301 தட் இஸ் ஈக்குவல்னா வரும் நமக்கு லாக் ஆஃப் 0.2 டிவைடட் பை ஏ அப்படின்னு வருமா. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த லாக் இந்த பக்கம் இது ஆன்டி லாக் எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிரும், இதோட வேல்யூ நமக்கு லாக் 2ஓட வேல்யூவாக இருக்கும் ரைட். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும், இது லாக் 2ஓட வேல்யூ. ஸோ அப்போ என்ன ஆயிரும் லாக் 2 தட் இஸ் ஈக்குவல் டு லாக் 0.25 டிவைடட் பை ஏ. இப்போ ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துடலாமா, ஆன்டி லாக் எடுத்துடலாமா. ஸோ அப்போ என்ன ஆகும், லாக் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும் நமக்கு 0.25 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 0.25 டிவைடட் பை 2. அப்போ ஆன்சர் நமக்கு 0.125 வரும். ஸோ எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஏ ஆப்ஷன் ஏன்னு இருக்குது 0.125. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் the rate constant is 6.909, the time taken for 75% conversion கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டாங்க, கேயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, கே தட் இஸ் ஈக்குவல் டு 6.909 மினிட் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ டைம் ஃபார் 75% கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு. 75% ஆனால் நமக்கு இனிஷியல் கான்சன்ட்ரேஷனாக நான் 100 அப்படின்னு எடுத்தேன்னா எனக்கு கான்சன்ட்ரேஷன் டைம்னா நமக்கு 25 ஆயிரும். ஏன்னா 75% நமக்கு என்ன ஆயிரும் கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 25% தான் இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஈக்குவேஷன் போடலாமா, கே தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை டி இன்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க லாக் ஆஃப் A0 பை ஏ. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ கேவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டி தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ டி இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம், டி தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை கேவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 6.909 இன்ட்டு லாக் ஆஃப் 100 டிவைடட் பை 25 போடலாம். ஸோ நேரம் நமக்கு இந்த இடத்துல லாக் 4. ஸோ இந்த இடத்துல கேன்சல் பண்ணிங்கன்னா அது 1 டைமு, இது நேரம் நமக்கு 3 டைம் வரும். ஸோ டி தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு லாக் 4 அப்படிக்கலாம், லாக் 2/2 எழுதலாமா. அப்போ 2 முன்னாடி கொண்டு வாங்க, பவரில் இருக்கிறத அப்படிக்கலாம் நம்ம ஈஸியாக முன்னாடி எழுதிக்கலாம். அப்போ டி தட் இஸ் ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு லாக் 2. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ 2/3 இன்ட்டு லாக் 2 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ரிமைனிங் கொஸ்டினை நெக்ஸ்ட்டு செகண்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.